ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஸ் கிரியேஷன். நம்மளோட சேனல்ல இப்ப போட்டோஷாப்ல இருக்க டூல்ஸ் பத்தி நம்ம லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பென் டூல் பத்தி நம்ம வந்து டீடைல்டா பார்த்திருந்தோம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் டூல்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டைப் பத்தியும் அண்ட் தென் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தியும் நம்ம வந்து டீப்பா பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் டூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீ நீங்கள் டீ ப்ரெஸ் பண்ணீங்கனாலும் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இதில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ இதில் நம்ம லைனாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதில் இருக்க ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி Shift+P அழுத்தினீங்கன்னா இதில் இருக்க ஒவ்வொரு டூலும் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹரிசாண்டல் டைப் டூல் பார்க்கலாம். ஸோ ஹரிசாண்டல் டைப் டூல்னா எதுவும் இல்லை. ஸோ நம்ம இப்படி டைப் பண்ண மேல் வந்து நமக்கு எப்பயும் போல ரெகுலர் ஃபார்மேட்ல வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண மேல வந்து லாரம் எப்சம் வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி இதில் ஆட் ஆயிருக்கும். ஸோ நீங்க அதில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டைப்பிங்னா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஏன் இப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஸோ பிகாஸ் இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்ல இருக்கு, இங்க பாருங்க. ஸோ மேல பாத்தீங்கன்னா டைப்ல வந்து இந்த ஒயிட் கலர் இருக்கு டெக்ஸ்ட். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க இதுல இருந்து கலர்ஸும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதோட கலர் நீங்க ஆல்ரெடி பண்ணதுக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னீங்கனாலும் ஸோ அதை வந்து நீங்க ரெட் கொடுத்து நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து டைப் பண்ணிட்டு இதோட சைசஸ் எல்லாமே நம்ம வந்து இதுல வேரி பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்க கலர்ஸ் அண்ட் தென் வந்து இதோட ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 200+ ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட்ஸ் வேணுமோ ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதுல இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ஃபாண்ட் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த 40 ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ரெகுலர் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபாண்ட் செலக்ட் பண்ண மேலே என்ன ஆகும்னா அதில் வந்து இட்டாலிக் இருக்கா இல்லை வந்து போல்டு இருக்கா, ஸோ அந்த மாதிரி வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் அதோட ஸ்டைல்ஸும் நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ இட்டாலிக்கு, போல்டு இட்டாலிக்கு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஃபாண்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடும். அண்ட் தென் பார்த்தோம்னா இங்கே இதோட சைஸ். ஸோ இந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஃபாண்ட்டோட சைஸ் நீங்கள் இதில் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து 72 வச்சேன்னா அதோட ஃபாண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மேனுவலாக கொடுக்கணும்னாலும் நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ இந்த டெக்ஸ்ட் எந்த மாதிரி இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணுமா இல்லை ஸ்ட்ராங்காக ஸ்மூத்தாக இருக்கணுமா, அந்த மாதிரி நம்ம வந்து இது கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ இது பேஸ்ட் ஆன் இந்த ஃபாண்ட்ஸ் பொறுத்து தான் இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் எதுவும் வேணானாலும் நீங்கள் வந்து நன் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த நம்ம இப்போ ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ டைப் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதோட அலைன்மெண்ட்ஸ் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கணுமா இல்லை சென்டர் அலைன்மெண்ட் இருக்கணுமா இல்லைன்னா வந்து ரைட் அலைன்மெண்ட் இருக்குமா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதுலேயும் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த அலைன்மெண்ட்ஸ் வேணுமோ ஸோ நம்ம நார்மலாக வேர்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது தான் இந்த கலர்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கலர்ஸ் வேணுமோ ஸோ நீங்கள் வந்து இந்த கலர்லேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபாண்ட் வந்து ஸ்டைல் வந்து ஆர்க் மாதிரியான ஒரு ஷேப் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த ஆர்க் மாதிரியான ஒரு இதை கிளிக் பண்ண மாட்டே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வார்ப் டெக்ஸ்ட்னு வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ நீங்கள் இதுலேருந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து ஆர்க் மாதிரி ஷேப் வேணும்னா ஸோ இந்த ஆர்க் மாதிரி கிளிக் பண்ணனா இங்கே பாருங்க எனக்கு வந்து இந்த ஆர்க் மாதிரியான ஒரு ஷேப் வந்து வந்துருச்சு. ஸோ ஏன் இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பரான ஒரு ஷேப் வந்து வரலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பெருசாக போட்டிருந்தோம். பட் ஆனால் அதுக்குள்ள டெக்ஸ்ட் வந்து நம்ம சின்னதாக கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இப்போ பாருங்க. ஸோ இதோட பெண்ட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதும் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, மைனஸ்ல போனுச்சுன்னா கீழ் பக்கமாக பெண்ட் வந்துடும். இதே நம்ம வந்து மேல் பக்கமாக வேணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து மேலே வந்து ப்ளஸ்ல கொண்டு போனோம்னா நமக்கு மேல் சைடில் வந்து நமக்கு இந்த ஆர்க் பெண்ட் வந்து வரும். ஸோ அதுக்கோசரம் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து டிஸ்டார்ஷன். ஸோ டிஸ்டார்ஷன் மேலே என்ன ஆகுனா ஒரு பக்கம் இழுத்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்க, நான் ப்ளஸ்ல வந்து நான் இழுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ இந்த கிரியேஷன் வந்து பெருசா இருக்கும், கிரிஷ் வந்து சின்னதா இருக்கும். இதே நான் இந்த பக்கம் பண்ணனா ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து ரியாக்ட் ஆகும். இங்க பாத்தீங்களா, இதே மாதிரி வெர்டிகலா வேணும்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து இது வந்து அதோட இது வந்து நடக்கும். இங்க பாத்தீங்களா, ஸோ இழுத்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இதுதான் டிஸ்டார்ஷனா, அது வந்து எக்ஸாக்டா வந்து பெருசு பண்ணுது. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
உங்களுக்கு இதில் ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கேன்சல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம். ஸோ அதுக்கோசம் தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த இது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து நம்ம இங்கே மேலே பார்த்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் தென் வந்து அதோட ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட் சைஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் இருக்கு. அண்ட் தென் பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து இப்போ 100% இருக்கு. இப்போ 120 கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் லாங் ஆகும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் சைடில் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைடில் வந்து போல்ட்னஸ் நம்ம கொடுக்காமையே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அண்ட் தென் வந்து நான் இந்த இந்த டெக்ஸ்டோட இது வந்து நான் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா, ஸோ கீழே ஸ்பேசிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே போயிடும். நான் இப்போ 100 கொடுக்குறேன். இப்போ பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அதுக்கோசம் தான் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து நமக்கு எல்லாமே வந்து போல்டில் வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம இது கிளிக் பண்ணோம்னா போல்ட் ஆயிரும். அண்ட் தென் இது கிளிக் பண்ணோம்னா வந்து எல்லாமே இட்டாலிக்காக மாறிடும். ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம்ல ஸ்டைல்ஸு, ஸோ அதெல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம கொடுத்தோம்னா ரெகுலராக ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் மட்டும் வந்து கேப்ஸ் வரும், ரிமைனிங் எல்லாமே வந்து ஸ்மால். ஸோ இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேக்ஸில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து இங்கே இருக்க இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். ஸோ நீங்கள் இதில் இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசம் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து பேராகிராஃபோட ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தது தான் லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் அலைன்மெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதில் டெக்ஸ்ட் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த இடத்துலயே நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஓவராலாக இந்த ஹரிசாண்டல் டூலில் இருக்கிறது. அதுவே வந்து இந்த வெர்டிக்கல் டைப் டூல்னா நமக்கு வந்து இப்போ ஹரிசாண்டலாக இங்கே டைப் ஆயிருக்கா, ஸோ நம்ம இதில் வந்து நம்ம வெர்டிக்கலாக வந்து இதில் டைப் ஆகும். நான் இப்போ பாருங்க, நான் கிரிஷ் கிரியேஷன் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணனா வந்து எனக்கு அப்படியே வெர்டிக்கலாக வந்து எனக்கு வந்துடும். நான் இப்போ பாருங்க, நான் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுவும் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஹரிசாண்டலாக வேணும்னா ஹரிசாண்டல், இல்லை வெர்டிக்கல் வேணும்னா வெர்டிக்கல், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டூல். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு இமேஜ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க, நான் இதில் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல். ஸோ இந்த ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருக்கா, ஸோ இந்த இமேஜில் நான் வந்து டெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜும் அந்த டெக்ஸ்ட்டும் வந்து மாஸ்க் ஆயிரும். ஸோ மாஸ்க் ஆகிட்டு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து இந்த இமேஜ் வந்து இருக்கும். ஸோ அது எப்படி ஆகுதுன்னு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஹரிசாண்டல் மாஸ்க் டூல் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன டைப் பண்ணுறேன்னா, அகைன் நான் வந்து கிரிஷ் கிரியேஷன் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இதில் இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் நம்ம இதில் இருக்கிறத அப்படியே மாஸ்க் பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ டைப் பண்ண மேல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த இமேஜில் இருக்கிறது அப்படியே வந்து நமக்கு வந்து இந்த டெக்ஸ்டோட வந்து மாஸ்க் ஆயிரும். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். நான் இப்போ வந்து அதில் டைப் பண்ணிட்டேன். ஸோ கிரிஷ் கிரியேஷன் தான் நான் இப்போ வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சிமிலர் தான். ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ நம்ம அதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து சிமிலர் தான். ஸோ அந்த நீங்கள் இது வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே இப்போ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க. ஸோ நம்ம வந்து அந்த டிக் கொடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டைலில் வரும். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+J கொடுங்க. Ctrl+J கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க இன்னொரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ என்ன ஆயிருக்கும்னா நம்மளோட இமேஜும் டெக்ஸ்ட்டும் வந்து மாஸ்க் ஆயிருக்கும். ஸோ நான் இப்போ இதை அன்ஹைட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இதை வந்து ஹைட் பண்ணேன் பேக்ரவுண்டு. ஸோ நம்ம மாஸ்க் பண்ண இந்த ஃபாண்ட் மட்டும் இங்கே இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து நான் வேறு இடத்துல வச்சு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இங்கே பாருங்க, மாஸ்க் பண்ணது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நான் வேறு இடத்துல நான் வைக்கிறேன். நான் இப்போ நெக்ஸ்ட்டு வேற ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன ஃபாண்ட் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, ஸோ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இங்கே பாத்தீங்களா, முன்னாடி அந்த ஃபாண்ட் வந்து அந்த இமேஜோட வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ மெர்ஜ் ஆனது தான் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ நமக்கு இதுதான் வந்து ஹரிசாண்டல் டைப் மாஸ்க் டூல். வெர்டிக்கல் இனிமேல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல வரும். ஸோ அதுதான் வெர்டிக்கல் டைப் மாஸ்க் டூல். ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது வச்சா நீங்கள் அதையும் கேளுங்க, உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.